India's complex democratic system that witnessed its first general election 75 years ago gradually matured and evolved over the past decades while trying to maintain its federal balance. But did you know that a small town in Tamil Nadu bore similarities to the electoral system as early as 10th century? The Kuduvole system in Uttaramerur, despite its flaws, seems to be perhaps one of the first experiments to establish local governance. This constituency, with an electorate strength of 2.43 lakh people, comprises predominantly farmers, agricultural workers and labourers. Early on, the constituency withstood as a stronghold of the AIADMK during the first three terms, then saw a constant shift in power between the DMK and the AIADMK until 2016. Uttaramerur has been a DMK bastion for the past two assembly elections. The constituency covers a vast area including Pazhaiseevaram, Sathananjeri, Tirumukkudal, Salavakam, Arumbuliyur, Marudam, Tirupulivanam, Meelpakkam and Athiyur. We are currently at Uttaramerur, the town which stands as the earliest examples of democracy dating back to as early as 10th century with the Kuduvole system. In several villages in the Uttaramerur Assembly constituency, farmers have been experiencing a wide range of issues, including unfair practices in the paddy procurement at direct procurement centers. They also want improved storage facilities such as sheds. This aside, another key demand of the people here is they want a bigger and a better bus terminus at Uttaramerur. Also, people from the neighboring villages say that commuting from the villages to the bus terminus is a Herculean task and they want improved bus facilities as well. உத்திரமேரூர் தொகுதியில் முக்கியமான இந்த இஷ்யூ என்னன்னா, இந்த பாலாறு இருக்குது. இந்த பாலாத்தில் பல குடிநீருக்கும் வேளாண்மைக்கும் ரொம்ப பெரிய அளவில் இது வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்குது. தொடர்ந்து தண்ணி எடுக்கிறாங்களே தவிர தண்ணிக்கு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணலை. இப்போ தென்பெண்ணை ஆறு பாலாறு இணைக்கணும் ரொம்ப காலம் நீண்ட காலம் திட்டம். அதை நினச்சா தொடர்ந்து எல்லா நகர பகுதிகளுக்கும் கூட்டு குடிநீருக்கும் தொடர்ந்து தண்ணி கிடைக்கும். அது ஒரு கோரிக்கை எனக்கு. அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த உத்தரமேரூர் பகுதி அதிக நெல் விளைகிற பகுதி. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அடுத்து தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெல் விளைகிற பகுதி. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 3 போகம் நெல் விளைகிற பகுதி. இங்கே வந்து அரசு நெல் கொள்முதல் பண்ணுது இல்லைங்களா, அதுக்கு நிரந்தர கிடங்கு இருக்கணும், நிரந்தரமான அந்த களம், அந்த காயறதுக்கு களம் இருக்கணும், அதே மாதிரி உலர் களம் இருக்கணும். அதே போல் மழை காலங்கள்லையும் அதை நெல் கொள்முதல் பண்ணுறதுக்காக அந்த மின் உலர்த்தி இருக்கணும். இந்த மாதிரி சகல வசதிகளும் ஒரு பிற்க அளவில் இருக்கணும். இது ரெண்டாவது என்னுடைய கோரிக்கை. The area also witnesses high sugarcane cultivation. Nearly 25% of the sugarcane cultivated here goes to sugar mills. But one of the major concerns here is that wild boars are damaging all the sugarcane crops, hiding behind them. விவசாயிங்க பிரச்சனைனாக்கா காட்டு பண்ணி தொல்லை பெருசாக இருக்குமா. நாங்கள் விளைய வைக்கிற நெல்லை மொத்தத்தையும் காட்டு பண்ணி தின்னுட்டு போயிடுது. வேர்க்கடலை போடுறோம், காட்டு பண்ணி தின்னுட்டு போயிடுது. குரங்கு தொல்லை, மயில் தொல்லை பெரிய அளவில் லாஸ் பண்ணுது எங்களுக்கு. அடுத்தபடியாக தண்ணி பஞ்சம். இங்கே இது 73 பஞ்சாயத்தில் வாய்க்கால் எந்த வாய்க்காலுமே தூர் வர மாட்டாங்க. என்ன இப்போ கூட மேலே வடக்க நல்லா மழை பெஞ்சு தண்ணி செய்யாத்தில் அந்த தண்ணி உத்திரமேரி ஏரி வாய்க்கால் உத்திரமேரி ஏரி நிறைஞ்சது, திருப்புவனம் ஏரி நிறைஞ்சது. அது கீழே இருக்கிற கிராம ஏரிங்கெல்லாம் இன்னும் பாருங்கள் வறட்சியாக இருக்குது. என்னது நிலம்லாம் வறட்சி இப்போ இந்த மொத்தமே பாழாக போயிடுச்சு. விளைய வச்ச நெல் கதிர் பயிராக காஞ்சி போச்சு. இதுக்கெல்லாம் வாய்க்கால் நான் ஒரு 3 வருஷமாகவே கலெக்டர்கிட்ட கலைச்செல்வி மோகன் இருக்கும்போதுலேருந்து மனு கொடுத்துருக்கேன். எங்களுக்கு அந்த வாய்க்கால் தூரி வாரி கொடுக்கவே இல்லை உத்திரமேரூர் பொறுத்த வரைக்கும். Another key concern for residents here is to commute from the villages to the Uttaramerur town. Not only is the bus terminus at the town small and unable to accommodate as many buses, but there also exists a dire need to improve bus connectivity. பகுதி பூரா இந்த நான் இருக்கிற பகுதி, நான் சாதஞ்சேரி கிராமம், இது அரும்புலியூர் பிற்கான்ற பகுதி. இப்போ உத்திரமேருன்றது நாங்கள் 30 கிலோமீட்டர் கடந்து போனோம். சரியான பஸ் வசதி கிடையாது. இங்கே செங்கல்பட்டு ஒரு 12 கிலோமீட்டர் போய் தான் சுற்றிக்கிட்டு வரணும், 42 கிலோமீட்டர். இப்போ முக்கியமாக இவங்க இந்த நம்ம இங்கே வாழ்கிற ஜனங்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், வேளாண் துறை போனோன்னாலும் சரியான பஸ் வசதி இல்லை. அதே மாதிரி அந்த தாலுக்கா ஆஃபீஸ் போகிறதுக்கும் பஸ் வசதி இல்லை. இது பெரிய குறைபாடு. இந்த மாதிரி பஸ் வசதி ஏற்பாடு பண்ணணும். கிராமங்கள்லேருந்து போகணும். இப்போ மினி பஸ்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க, கிராமத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போகுது. அதே மாதிரி உத்திரமேரூருக்கு தாலுக்கா ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கணும். இப்போ அண்மையில் பிளாக் அளவில் 2 பிரிச்சிருக்காங்க, உத்திரமேரூரும் சால்வாகத்தையும் பிரிச்சிருக்காங்க. பிளாக் அளவு பிரிச்சிருக்காங்கன்னா இந்த பிளாக் கீழே என்ன வருதுன்னா அந்த பஞ்சாயத்துக்கு தான் வருது. ஆனால் அந்த வேளாண் துறையெல்லாம் வரலை. இது இன்னும் பெரிய அளவில் உத்திரமேரே போக வேண்டியதாக இருக்குது. அதே போல் மாவட்டத்து ஹெட் குவார்ட்டர்னால் காஞ்சிபுரம் போக வேண்டியது இருக்குது. காஞ்சிபுரத்துக்கு கூட பஸ் வசதி இருக்குது பெரிய அளவில். செங்கல்பட்டு போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உத்திரமேருக்கு பஸ் வசதி இல்லை.
Some of the laborers here forego their daily wages and travel to the Uttaramerur Taluk office requesting for patta. Yet, it is frustrating that they haven't got it after so many attempts for years now. நாங்கள் சாத்தனஜாரிங்கிற ஊரில் இருக்கோம், உத்தரமேரூர் ஒன்றியம். என் பேர் சரோஜா, 85 இயர்ஸ் ஓல்டு. 2022 எல்லாருக்கும் மனை கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டில் பஞ்சாயத்து மூலமாக கொடுத்தாங்க. எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, பட்டா கிடையாது. எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியாச்சு, எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாச்சு. கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துட்டோம், தாலுகா ஆஃபீஸ் கொடுத்துட்டோம். எல்லாருமே லேபர்ஸு. நான் எனக்கு முடியாது, வீட்டுக்கு 100 நாள் வேலை போயிட்டேன். இப்போ கீழே காலில் அடிபட்டினால் போக முடியல. இங்கே எல்லாருமே லேபர்ஸ் தான், இவங்களால போக முடியாது. பாக்கி எல்லாருமே லேபர்ஸ் தான். பட் அவங்க வந்து ஒரு நாளைக்கு உத்தரமேரூர் ஆஃபீஸ் போனாங்கன்னா ஒரு நாள் கூலி தேட அவங்களுக்கு. அப்படி இருந்து கூட அவங்க நிறையா தடவை போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பட்டாவே வரல. தோ வரும்னு சொல்கிறாங்களே தவிர வரல. பக்கத்தில் கோவில்லேருந்து நாங்கள் எலக்ட்ரிசிட்டி வாங்கின்னு இருக்கோம். ஸோ அவர் தான் பில் கட்டுறாரு எங்களுக்குலாம். எனக்கெல்லாம் சேர்த்து 3 வீடு 4 வீடு வாங்கின்னு இருக்கோம். இவங்க நான் இன்னொருத்தங்க எல்லாம் இதே 2 வீடு 8 பேர் இருக்கோங்க. 2 வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது.